සලේ කියන්නේ நான் இராணுவ தளபதியாக செயற்பட்ட காலத்தில் சலே அநேகமாக ஒரு கேர்னலாக இருந்திருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். புலனாய்வு பிரிவின் முக்கிய பதவிகளில் இருந்து நான் அவரை நீக்கியிருந்தேன். நான் அவரை நீக்கியதும் கோட்டாபே ராஜபக்ச அவரை பாதுகாப்பு அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டார். நான் நீக்கியிருந்த கபில ஹெந்தவிதாரண என்ற மற்றொருவரும் அங்கிருந்தார். கபில ஹெந்தவிதாரண அப்போது ஜெனரல் என நினைக்கின்றேன். அவர்கள் இருவரையும் கோட்டாபே ராஜபக்ச வைத்திருந்தார். கோட்டாபே ராஜபக்ச செய்தது என்னவென்றால், கொழும்பு மற்றும் கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் புலனாய்வு நடவடிக்கைகளை ஆராய்வதையே அவர் மேற்கொண்டார். வடக்கு கிழக்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் தொடர்பில் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. எனவே அக்கால பகுதியில் சலே போன்றவர்கள் கொழும்பு மேற்கில் புலனாய்வு நடவடிக்கையே செய்து கொண்டிருந்தனர். அந்த புலனாய்வு நடவடிக்கைகள் வெற்றியளிக்காத காரணத்தினால் அந்த நேரத்தில் பயங்கரவாதிகள் இராணுவ தலைமையகத்திற்குள்ளேயே வந்து தாக்குதல் நடத்திவிட்டு சென்றார்கள். சலே பற்றி ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பலவிதமான விடயங்களை நான் பார்த்தேன். சலே இல்லாவிட்டால் யுத்தத்திற்கு சென்றிருக்க முடியாது, சலே யுத்தத்திற்காக உயிர் தியாகம் செய்தார் என பல கதைகளை கூறுகின்றார்கள். அவருடைய குடும்பத்தினரும் ராஜபக்சகளின் விசுவாசிகளும் பலவிதமான கதைகளை பரப்பியுள்ளனர். ஆனால் அவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்டவை. நாம் செய்த நடவடிக்கைகளுக்கு சலை போன்றவர்கள் கொழும்பிலிருந்து செய்த புலனாய்வு பணிகள் எமக்கு உதவவில்லை. வடக்கு கிழக்கு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான புலனாய்வு பணிகளை செய்வதற்கு காலாட்படையைச் சேர்ந்த ஒரு ஜெனரலையும் பீரங்கி படையைச் சேர்ந்த ஒரு ஜெனரலையும் நான் நேரடியாக நியமித்திருந்தேன். அவர்கள் இருவரின் கீழேயே அந்த அனைத்து வேலைகளும் நடந்தன. எனவே சலையின் சேவை என்பது நாம் இராணுவத்திலிருந்து விலகிய பின்னர், யுத்தம் முடிந்த பின்னர் கோட்டாபேவிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என நான் நினைக்கின்றேன். குறிப்பாக 2010 ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் நான் இதனை பாராளுமன்றத்திலும் கூறினேன். அந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் வவுனியாவிலும் கிழக்கிலும் குண்டுகள் வெடிக்க தொடங்கின. தமிழ் மக்களை பயமுறுத்துவதற்காகவே அந்த குண்டுகள் வெடித்தன. அந்த நேரத்தில் சலே வவுனியாவில் புலனாய்வு பணிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த குண்டுவெடிப்புகள் பற்றி சலே அறிந்திருந்தார் என்றே நான் தனிப்பட்ட ரீதியில் நம்புகிறேன். 2010 ஜனாதிபதி தேர்தல் காலத்திலிருந்து அவர் தொடர்ந்தும் ராஜபக்சக்களின் தேவைகளுக்காகவே பணியாற்றினார். கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதி இல்லாமல் சலே கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அவர் நெருக்கமாக இருந்து அவரது ஆலோசகரை போன்று செயற்பட்ட ஒரு நபர் ஆவார்.